Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டைரெக்டாக வீடியோக்கு போயிடலாம் வாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி பேங்க்கை விட நிஃப்டி 50 வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நிஃப்டி பேங்க்கு இன்னும் அந்த ரிவர்சல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கரையேறி மேலே போயிட்டுருக்கு. ஆனால் நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்குது. வெரி ஸ்ட்ரகிள் நிஃப்டி 50. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து நம்ம செல்லிங் ப்ரெஷரோடு வந்து இங்கே ப்ரெசென்ட் முடிச்சிருக்காங்க மார்க்கெட். அதாவது கீழே வந்து கொஞ்சம் வீக்கோட இந்த 4 hours சார்ட் இது. ஸோ டைம் ஃப்ரேம் வேறு கேட்டுருக்கு அதுக்கு முன்னாடி எந்த டைம் ஃப்ரேம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எந்த டைம் ஃப்ரேமில் இப்போ நான் 4 hours டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணி 15 minutes போகிறேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணி 5 minutes போக சொல்லும். எந்த டைம் ஃப்ரேமில் எக்ஸாக்ட்லி டைம் ஃப்ரேம் ஒரே டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்கிற மாதிரி கிடையாது. ஸோ எல்லா ஆங்கிலையும் வந்து ப்ரைஸ் எந்த மாதிரி விஷயம் நடக்க இருக்குது அப்படின்றத தூரத்துலேருந்து கொஞ்சம் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் ப்ரைஸு எங்கே மாதிரி க்ளோஸ் இருக்குது, எந்த மாதிரி க்ளோஸ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியுது. அதாவது செல்லிங் ப்ரெஷர் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிளியராக தெரியுது. இந்த பக்கம் சப்போர்ட் இருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ப்பாக செல்லிங் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,700 வந்து உங்களோட டார்கெட்டாக அமையும். ஆனால் பிளான் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கட்டான உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கட் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு செல் சைடு செட்டப்புக்காக பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா மார்னிங்கில் கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த இடத்துல கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்புறம் நீங்கள் கரெக்ஷனில் பண்ணால் கூட நீங்கள் செல்லிங் ஷார்ட்டுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சரியாக ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆக சொல்லும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் மூமெண்டம் கிடைக்கும். 24,700 அந்த லெவலில் டார்கெட்டாக வச்சு நீங்கள் அங்கே ப்ரைஸ் உட்காரலாம். ஏன்னா வந்து ப்ரைஸிங் கட் ஆகணும்னா திரும்ப கரெக்ஷனுக்காக மேலே போவோம். ஸோ கரெக்ஷன் அகைன் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸேஷன் வந்து ப்ரைஸ் இங்கே வருமே தவிர டக்குன்னு வந்து அப்படியே வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இது வந்து நான் சேல் சைடுக்கான ஒரு பிளான் சொன்னேன். ஏன்னா இங்கே சப்போர்ட்ஸ் இருக்கலாம். இந்த சப்போர்ட்ஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். சரி, ஒருவேளை நாம் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம் அதுக்கு நேர் எதிராக வந்து ப்ரைஸ் வந்து அப்பர் சைடு க்ளோசிங் கொடுக்குது. அதாவது இந்த டாப் சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸ் க்ளோஸ் கொடுக்குது அப்படின்றப்போ, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் பார்க்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் கிடைக்கும். 25,400 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக அமையும். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல சஸ்டைன் இன்னும் நேரம் வந்து அப் மூவ்க்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இது கேப் அப் ஆனதான். இல்லை இந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டாக வந்து கீழே வந்தால் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஒரு கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகுது, அதாவது லிட்டில் பிட் ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகுது தான் வெயிட் பண்ணுங்கள். அப்போ இந்த கரெக்ஷனில் இந்த கேப் ரீஃபில் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். நீங்கள் அந்த 24,700 நீங்கள் டார்கெட்டாக வச்சு நெக்ஸ்ட் மூமெண்டம் நீங்கள் பே பண்ணலாம். ஓகே, இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்ச மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ லைக்ஸ் மேலே கொஞ்சம் கவனம் வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு மூமெண்டம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் சார்ட் ஓப்பன் ஆகலை. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கரெக்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. அதாவது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் எதுவும் இல்லை. இப்போ நம்ம டைம் ஃப்ரேம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். 10 minutes ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு வீக்னஸ் தெரியுதா? 4 hours பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்ட்லி நம்ம 10 minutes அதே தான் வருது. அந்த சப்போர்ட் லைன் கனெக்ட் பண்ண சொல்ல இங்கே தான் வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ரைஸு இந்த ஏரியாவில் ப்ரைஸ் சஸ்டைன் ஆகி நின்றுச்சுன்னா ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் பிரேக் அவுட்டில் நீங்கள் எடுக்கலாம். என்னடா அது நிஃப்டி 50ல் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் சொல்கிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் இங்கே வந்து எக்ஸாக்ட் சப்போர்ட் கிட்ட ட்ராவல் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் 200 EMAக்கு மேலே இருக்குது, ப்ளஸ் 10 லைன் டச் ஆகுது, ப்ளஸ் பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் வந்து அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். 51,100 வந்து நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம். 52,100 நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைக்கலாம். 52,100 நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைக்கலாம் அப்சைடில். அதாவது அப்சைடுக்கான பிளான் பண்ண சொல்லும் அந்த டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். ஓகே, அப்போ ஷார்ட் சைடு அப்போ எதுவும் அப்போ பிளான் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர் தெரியும், ஒரு சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகிற இடம் அப்படின்னு அப்போ அடிக்கடி மென்ஷன் பண்ணுவோம் உங்களுக்கான. அதாவது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காமனான ஒரு ஏரியா. இந்த 51,600 அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குங்களா, அது வந்து காமனான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகிற ஏரியா. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் சஸ்டைன் ஆகி நின்று பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்போ என்ன வந்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த சப்போர்ட் கிட்ட தான் வந்து ஒருவேளை இந்த 10 லைன் கட் ஆகிட்டு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்றப்போ இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,100 வந்து ஃபஸ்ட் லெவலாக உங்களுக்கு வரும். ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குல்ல அந்த லெவல் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைடாக வரும்.
அப்சைட் அப்படின்னு பார்த்தப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்து 52,100 வந்து ஃபஸ்ட் லெவல் மேலே அப்பர் சைடு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 51,200 வந்து ஃபஸ்ட் லெவல் ஆகும். உங்களுக்கு டார்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டியில் என்ன நடக்குது அப்படின்றத அதையும் பார்த்துலாம். இப்போ ஃபின் நிஃப்டியில் என்ன நடக்குது, ஃபின் நிஃப்டியில் எக்ஸாக்ட்லி அந்த சப்போர்ட் கிட்ட ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அந்த சப்போர்ட் கண்டிஷன் ஆல்மோஸ்ட் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபின் நிஃப்டியில், உங்களுக்கு அந்த மென்ஷன் பண்ண வேண்டிய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஏரியாவாக கிடைக்கும். அப்போ சப்போர்ட் ஏரியா கிடைக்கணும்னா ப்ரைஸ் வெயிட் பண்ண பிரேக் டவுன் ஆனோன்னு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் அகைன் வந்து ஒரு ஃபாலோயிங் டவர் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள். ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ண இந்த மாதிரி பிளான் பண்ணமே தவிர ஜஸ்ட் ட்ரெயின் கட் ஆகிடுச்சு நான் ஷார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து வெரி டேஞ்சர். எனக்கு சப்போர்ட் ஜோனுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் பிரேக் டவுன் ஆகிடுச்சு வந்து ஷார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸை ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து ஃபின் நிஃப்டியில் என்னுடைய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்த்துக்கலாம். சென்செக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா சென்செக்ஸ் கூட கொஞ்சம் வீக்னஸ் இங்கே ஷோ ஆகுது. உங்களுக்கு நம்ம நேற்று அப்டேட்டில் மார்னிங் அப்டேட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண சொல்ல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆக சொல்லணும். நீங்கள் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். பிரேக் டவுன் ஆகிட்டு அப்போ இன்னும் டார்கெட்டை வரல இருக்குது. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு டார்கெட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு 81,200 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சென்செக்ஸில். ஏன்னா ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி மேலே மூமெண்டம் கட் ஆகிட்டு கீழே வருது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லாம் வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ 81,200 ஃபஸ்ட்டு லெவலாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 81,000 கிட்ட ப்ரைஸ் ஹஸ்டாக நிற்குதா, அகைன் வந்து அந்த லெவலில் பிரேக் டவுன் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 81,200 வந்து ஷார்ட் சைடில் ஃபஸ்ட் லெவல். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சரி சார், ப்ரைஸ் வந்து இங்கே கீழே வரல, இப்போ கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம வந்து அப்பர் சைட் கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 82,200 வந்து ஃபஸ்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அதாவது நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த பிரேக் அவுட், அதாவது இந்த லோ கட் ஆகாமல் அப்படியே மேலே பிரேக் அவுட் திரும்பிச்சு அப்படின்னா கொஞ்சமாக கரெக்ஷன் ஆகிட்டு மேலே அப் சைடுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம். இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூவை ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப்பில் பார்க்கலாம். மிட் கேப்பில் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, அதில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போது நிஃப்டி மிட் கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் வரலாம். ஏன்னா ஷார்ட் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் இன்னும் கிளியர் ஆகல. ஸோ அதனால் ஒரு 4 ஹவர்ஸ் போயிடலாம். 4 ஹவர்ஸ் டேட்டு சார்ட் எடுத்தால் கூட ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதில் நிஃப்டி மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா செல் சைடு எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. ஏன்னா வந்து ஷார்ப்பாக வந்து செல் பண்ணாங்க, அதே மாதிரி ரிகவரும் பண்ணி மேலே சஸ்டெண்ட் ஆகி நிற்கிறாங்க. அது சஸ்டெண்ட் ஆகி நின்று பிரேக் அவுட் நடக்குது. அப்படின்னா ப்ரைஸு இங்கேருந்து வாசலில் இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி என்னோடய வியூவில் தெரியுது. ப்ரைஸ் வந்து சஸ்டெண்ட் ஆகி நின்று பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து நல்ல ஒரு ஷார்ட்டாக ரிகவர் பண்ணி அங்கேயே ப்ரைஸ் நிற்கிறாங்க. ஐ மீன் நம்ம எந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சோ அந்த இடத்துல உங்களுக்கு நிற்கிறாங்க. அப்போ ப்ரைஸ் இங்கே இடத்துல ரொம்ப நேரம் நின்று ஒரு பிரேக் அவுட் கொடுத்தேன்னா ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நிஃப்டி மிட் கேப்பில் ஷார்ட் சைடு எதுவும் கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ரிகவரி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நிஃப்டி மிட் கேப்பில் ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து அப் சைடு மூவ்மெண்ட் ஆச்சுன்னா இந்த நிஃப்டி மிட் கேப் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சதை மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.